ஆவியின் குணாதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. முதலாவது குற்றத்தை மன்னிக்கிறது, அது நமக்கு மகிமையை கொடுக்கிறது. இரண்டாவது நம்மை நாம் தாழ்மைப்படும் பொழுது. மூன்றாவது ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமா. ஏசாயா 50 உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிரும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே அது பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. அகையில நான் பார்க்க முடியும், முந்தைய ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்திய ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புகிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? இந்த மகிமையை, இந்த ஆலயத்தை, இந்த சரீரத்தை ஆண்டவர் தன்னுடைய மகிமையினால் நிரப்புகிறாராம். மரித்து போன அல்லது ஒன்றுமில்லாத இந்த சரீரத்தை திரும்ப உயிர்ப்பிப்பதற்காக லாசரு வீட்டுக்கு, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் செல்லுகிறார். எதற்காக? மரித்து போன லாசருவை திரும்ப உயிர்ப்பிப்பதற்காக. அப்போ 2 பேரும் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க, ஆண்டவரே 4 நாட்கள் ஆயிடுச்சு, நாளுமே நீங்கள் அப்பயே வந்திருந்திருந்தால் காரியங்கள் ஆயிருக்கும். ஆண்டவர் ஒரு ரிப்ளை கொடுப்பார், நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை 4 நாட்கள் ஆயிடுச்சு, ஒருவேளை இது ஆகாது, இது எந்த விதத்திலும் செல்லுபடியாகாது, நான் முன்னேற முடியாது, என் பாவங்களினாலே நான் இப்படியாக மடிந்து போகிறேன் என்று சொல்லுவோம் என்றால், கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம் என்றால், இக்காலத்து பாடுகள், ரோமர்கள் நிருபம், நம்ம அநேக காரியங்களை ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இக்காலத்து பாடுகள் அவருடைய மகிமைக்கு ஒப்பாக ஒன்றும் செய்ய முடியாது. வாசிங்களேன். ஆதலால் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒருவேளை பாடுகளின் வழியாய் கடந்து போகிறோமா என்றால் அந்த மகிமையை நாம் காணப்போகிறோம், அந்த மகிமையின் தேசத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். ஆபிரகாம் அதை தான் விசுவாசித்தார். அதனாலே மெசொப்பொத்தேமியா என்கிற அந்த தேசத்தை விட்டு மகிமையின் தேசமாகிய கானான் தேசத்திற்குள்ளாக போவதற்காக தன்னைத்தான் முயற்சித்தார். ஆக திரும்ப அந்த எக்கோபோத் என்கிற வார்த்தைக்கு வருவோம் என்றால், மகிமை. இந்த ஸ்திரீ 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். முதலாவது மகள், அவங்க பேரு மிரியாம். அவங்க கணவர் பேர் யாருக்கோ தெரியுமா? மிரியாமுடைய கணவர் பேர் ஊர் என்கிறது மிரியாமுடைய கணவர் பேர். இந்த ஊர் யார் என்றால், அன்றைக்கு மோசே தன் கைகளை உயர்த்தின போது யார் அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டார் என்றால், இந்த ஊரும் கேலேபும் 2 பேரும் கையில பிடித்துக் கொண்டாங்க. அவங்க தான் மிரியாமுடைய கணவர் பேர். 2வது ஆரோன், ஆரோனுடைய மனைவி பேர் தெரியுமா? எங்கு வருகிறது என்றால், நாம அதே யாத்திரான் புஸ்தகம் 18 அதிகாரம் 6 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆரோனுடைய மனைவி பேர் யாத்திரான் புஸ்தகம் 6 அதிகாரம் 23 வசனம். எலிசபாத். வாசிங்களா அந்த வார்த்தை. ஆரோன் அமினதாபின் குமாரத்தியையும் எலிசபாலை விவாகம் பண்ணினார். ஆரோன் முதலாவது பிரதான ஆசாரியர். வார்த்தையில வாசிக்க முடியும், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவராலும் செய்ய முடியாது என்று சொல்லி. ஆக அந்த எக்கோபோத் தேவனுடைய மகிமை என்று சொல்லி பார்த்தோமே, 3 பிள்ளைகளையும் மகிமையாக அந்த ஸ்திரீ நிறுத்தினதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மையும் அப்படியாக மாற்றுவாராக. மிரியாமுடைய கணவர் பேர் நமக்கு தெரியும். மோசேனுடைய மனைவி பேரு சிப்போரா, தெரியுங்களா? அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க. இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கிறது, வேதாகமத்தில் இருக்கிறது, எல்லா பெயர்களும் இருக்கிறது. ஆக நேரம் ஆனதினாலே நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த குடும்பத்தில் தங்கி இருந்தது. எக்கோபோத் என்கிற
வார்த்தைக்கு நாம் பார்த்த விதமாக கர்த்தர் என் மகிமை என்று சொல்லி பார்த்தோமே. ஒருவேளை இன்றைக்கு மகிமை இழந்தவர்களாக, பாவம் நிறைந்தவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன், அதை விட்டு விட்டு விலகுகிறவனுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை பார்க்க முடியும். தேவனுடைய மகிமையை நாம் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்க வேண்டும். நாம் ஒன்று ராஜாக்களை பார்க்க முடியும். சாலமோன் ஞானி ஜெபித்த போது கர்த்தருடைய மகிமை இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை செயல்படும் பொழுது அது இல்லாதவைகளையும் அழைக்கிற தேவன், இல்லாதவைகளையும் திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவன். உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்க அவராலே ஆகும். அந்த மகிமை செயல்படும் பொழுது செத்து போயிடுச்சு, ஒன்றுமில்லை என்று சொல்லி நினைப்போம். அன்றைக்கு லாசரன் கல்லறையில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி திரும்ப மகிமை செயல்பட்டு உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதம் தருவராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய மகிமை இறங்குவதாக பிதாவே. கர்த்தருடைய ராஜ்யத்தின் கிரியைகளை நாங்கள் காண்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாமை நீர் அழைத்தீர் ஆண்டவரே, அந்த மகிமை செயல்படும்படியாக மகிமையின் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு மகிமையின் வார்த்தைகள் ஒவ்வொருத்தரோடு இடைப்பட உதவி செய்யும். முதலாவது பேழை பார்த்தோம், அது ரட்சிப்பின் நோவன் பேழையாக நாங்கள் பார்த்தோம் சுவாமி. இரண்டாவது பேழை அன்றைக்கு எகிப்தின்கிற அந்த மோசேயுடைய தாயார் செய்த அந்த நாணல் பெட்டியின் பேழை சுவாமி. கர்த்தருடைய வார்த்தையாக்கி அந்த வார்த்தையில நாங்கள் இணைக்கப்பட உதவி செய்யும். உடன்படிக்கை பெட்டியின் மேலே தேவ மகிமை இறங்கினதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எண்ணிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.